நீங்கள் பார்த்துட்டு வண்டர்ஃபுல் டெக் சேனல். ஸோ டுடே நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபயர் எஃபெக்ட்டில் எப்படி ஃபோட்டோ ஸ்டேட்டஸ் வந்து ரெடி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஸோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா அதில் ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்படின்னா தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ் எடுத்துகிட்டு நான் டிஸ்பிளேல தெரியல பென்சில் ஃபோட்டோ ஸ்கெட்ச்னு ஒரு ஆப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கங்க. அந்த ஆப்போட லிங்க்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கேலரி இருக்கும். ஸோ கேலரி கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான இமேஜை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ இன்ஸ்டாகிராம் சைஸாக ஃபுல் சைஸாங்கிறத கேட்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் தேவையோ அதை செலக்ட் பண்ணிக்கிங்க, டிக் கொடுத்துருங்க. ஸோ டிக் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய எஃபெக்ட் இருக்கும். அதாவது இதில் எந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே ஒரு ஸ்டார்டிங்லேருந்து ஒரு 6வது இந்த பிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு எஃபெக்ட் இருக்கா. ஸோ இந்த எஃபெக்ட் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் ஐக்கான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி கீழே சேவ் ஐக்கான் இருக்கும், சேவ் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கைன்மாஸ்டர் ஆப்பில் எப்படி போய் எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் கைன்மாஸ்டர் ஆப்பும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ ப்ளஸ் பட்டன் கிளிக் பண்ணி ஆஸ்பெக்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:16, அதாவது ஃபுல் சைஸில் நான் இமேஜ் எடுத்தேன். ஸோ அதனால் நான் ஃபுல் சைஸே செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஃபுல் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியாவில் போய் பேக் ஸோ உங்களுக்கு எவ்வளோ செகண்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து நீங்கள் இது டவுன்லோட் பண்ணி வச்சுருக்க லேயரு எந்த ஃபோல்டரில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அந்த லேயரோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன், நீங்கள் போய் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதில் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இமேஜ், அதாவது நம்ம வந்து அந்த பென்சில் ஃபோட்டோ ஸ்கெட்ச் ஆப்பில் எடிட் பண்ண பிக்கை எந்த ஃபோட்டோவில் இருக்கோ அதை போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதையும் ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் போய் ஃபுல் சைஸ் வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணால் பிளண்டிங் ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து மல்டிபிள் வச்சுருங்க. ஸோ இமேஜை நம்ம 5 செகண்ட் ஆட் பண்ணிடலாம். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ எல்லாம் பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்திங்கன்னா இதில் ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணலாம். ஸோ இந்த பிஎன்ஜி லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன், நீங்கள் போய் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற எல்லா பிஎன்ஜி இமேஜும் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்குன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்திருக்கேன். ஸோ நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பிஎன்ஜி இமேஜ் இப்போ நம்ம 5 செகண்ட் ஆட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு இதை உங்களுக்கு வேணுங்கிற சைஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா பிளண்டிங் ஆப்ஸில் போய் நீங்களும் இதில் ஓவர்லே இருக்கும். ஸோ உங்களுக்கு எது செட் ஆகுதோ மல்டிபிள் செட் ஆச்சுன்னா மல்டிபிள் வச்சுக்கோங்க, இல்லை ஓவர்லே வச்சுக்கோங்க. ஸ்க்ரீனை வச்சு பாருங்கள், எது உங்கள் இமேஜுக்கு செட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இதில் ஓவர்லே கரெக்டாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடியோ ஃபோல்டரில் போய் உங்களுக்கு பிடிச்ச சாங்கை நீங்கள் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ எல்லாமே பர்ஃபெக்டாக செட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இதை எப்படி சேவ் பண்ணுறது பார்க்கலாம். நீங்கள் பேக் வந்து திரும்ப நீங்கள் ரீசெண்டாக எடிட் பண்ணது கிளிக் பண்ணி ஷேர் ஆப்ஷன் கொடுங்க. ஸோ 1080 பிக்சல் வச்சு எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் புதுசாக இருந்தால் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி அதில் ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்கள் உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஆப் ஃபஸ்ட்டு அந்த
ஃபோட்டோ ஸ்கெட்ச் ஆப் யூஸ் பண்ணியிருப்பேன். அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைன்மாஸ்டர் ஆப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் அந்த ஃபயர் எஃபெக்ட் லேயர் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்துருவேன். நீங்கள் அதில் போய் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கேஸ், நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.